ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சிங்கப்பூரில் கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. நம்ம அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரில் நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட முதல்ல கிளாஸ் 3 லைசன்ஸ் இருக்கணும், வேலிட் கிளாஸ் 3 லைசன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேலிடே கிளாஸ் 3C லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பாஸில் இருந்தாலும் சரி, இல்லை பர்மிட்டில் ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, உங்களோட பெர்மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்குபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ டிரைவர் அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பர்மிட்லேயோ இல்லை எஸ்பாஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்குபேஷனில் டிரைவர்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து கம்பெனிலேருந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 4 லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. அந்த லெட்ரு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இது மூணு உங்கள்கிட்ட அவசியமாக வேணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலிட் கிளாஸ் 3 லைசன்ஸ் வேணும், இல்லை அப்படின்னா வேலிட் கிளாஸ் 3C லைசன்ஸ் இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனில் டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிலேருந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இது மூணு கம்பல்சரியாக வேணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக கிளாஸ் 3 லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட் இருக்கும் உங்கள் லைசன்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு குற்றமும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. லைசன்ஸை பொறுத்தளவில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் நீங்கள் வச்சிருக்கணும் உங்கள் லைசன்ஸில். ஸோ உங்கள் லைசன்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டு கவுண்டரில் செக் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓகே அப்படின்னா அப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் உங்களுக்கே தெரியும் 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஸோ புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூல், உபி கம்போர்ட் டிரைவிங் ஸ்கூல், அடுத்தது உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 கிளாஸ் 5 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் தான் போய் ஆகணும். அதாவது சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் ஸ்கூல் தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் முன்கூட்டியே வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு போயிடலாம். அதாவது உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கிளாஸ் 4 அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மிட் எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மிட்டில் ஆக்குபேஷன் டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கணும். அடுத்தது உங்கள் கம்பெனி லெட்டர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த கம்பெனி லெட்டர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நாள் போங்க. அந்த உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலில் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோக்கன் போட்டு நீங்கள் போய்ட்டு கவுண்டரில் பாருங்கள். ஸோ கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க உங்களோட கம்பெனி லெட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்மிட்டை செக் பண்ணுவாங்க. ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட கிளாஸ் 3 இருந்தாலும் சரி, இல்லை 3C இருந்தாலும் சரி, உங்கள் லைசன்ஸை செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது டிமெரிட்ஸ் பாயிண்ட் அதிகமாக போயிருக்கா, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் வேலிடிட்டியில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லி பே பண்ண சொல்லிட்டு உங்கள்கிட்ட PDL அதாவது ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் கிளாஸ் 4 சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ முதல் நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா PDL லைசன்ஸ் அதாவது ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் கிளாஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ் கழிச்சு அதாவது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்கூல் போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் என்ரோல் பண்ணலாம். ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இந்த ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்மிட்டு, அடுத்தது உங்களோட வேலிட் கிளாஸ் 3 லைசன்ஸ் இல்லைன்னா 3C லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பர்மிட் எடுத்துகிட்டு போகுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்க முடியாது. அதனால் அந்த ஒரு SG ஆப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கவுண்டரில் உள்ளவங்க செக் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. என்ரோல்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்கிறதுன்னு அர்த்தம். கிளாஸ் 4 லைசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்வாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108 வெள்ளிக்கிட்ட ஆகும். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம 1 by 1 சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே ஐ டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ காஸ்ட் இருக்குது. அது ஒரு $2 சம்திங் வரும். ஸோ அடுத்ததாக ஐ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் மூலமும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ரைவேட் மூலமும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிளாஸ் 4 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் மூலமாகவே போங்க. ஸ்கூல் மூலம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அடுத்ததாக ஐ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தியரி கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். தியரி லெசன் சொல்லிட்டு நடத்துவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா $43 ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கணும். அங்கே ஸ்கூல்லேயே கவுண்டரில் புக் பண்ணி கொடுப்பாங்க. தியரி லெசன் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்
ப்ராக்டிக்கல் லெசன் சொல்லிட்டு ஒரு 5 லெசன் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம், அதாவது 100 நிமிஷம் ஆகும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவுண்டர்லேயே சொல்லி புக் பண்ணிக்கலாம். 5 கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேட்டை பொறுத்தவரை கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். கிளாஸ் 3 லைசன்ஸ் மாதிரி கிடையாது, கிளாஸ் 4 லைசன்ஸு. கிளாஸ் 4 லைசன்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காம்படிஷன் கம்மின்றனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதில்லை. அடுத்தது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ராக்டிக்கல் செஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் டெஸ்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டெஸ்ட் புக் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 வெள்ளிக்கிட்ட ஆகும். அடுத்தது ஐசைட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்திங் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரி லெசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $43 கிட்ட ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு 150 வெள்ளிக்கிட்ட ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லெசனுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் டெஸ்ட் புக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெயின் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 203 வெள்ளி ஆகும். ப்ளஸ் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வெள்ளிக்கிட்ட ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 250 வெள்ளி ஆகும். கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 வெள்ளி ஆகும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு. ஸோ அடுத்த அட்டம்ப்ட் இப்போ 2வது அட்டம்ப்ட்லாம் வந்தது அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட்டுக்கு ஒரு 250 வெள்ளி சேர்த்துங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். 2வது நாள் இந்த என்ரோல்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இந்த என்ரோல்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ் சைட் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தியரி லெசனுக்கும் 5 ப்ராக்டிக்கல் லெசன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே புக் பண்ணிடலாம். கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்தந்த டேட்டில் எந்தெந்த டைமிங் ஓகேவோ அந்தந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 6 கிளாஸுமே, அதாவது ஒரு தியரி லெசன்ஸ் 5 ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கே புக் பண்ணிடலாம். ஸோ அதை புக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்றைக்கு தியரி லெசன் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் தியரி லெசன் போவீங்க இல்லையா, ஸோ அன்றைக்கி 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. எந்த ஒரு டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மெயின் டெஸ்ட் புக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மெயின் டெஸ்ட்டு, அதாவது மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தியரி லெசன்ஸ் கவனிப்பீங்க இல்லையா, அதுலேருந்து தான் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர் கேட்பாங்க. ஸோ அந்த தியரி லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே கவனிக்க வேண்டியது இருக்கும். அவர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாரு. இன்னொரு விஷயத்தை திரும்ப சொல்கிறேன், உங்களோட பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிரைவர் இருக்கணும். என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரில் அவர் போய் ட்ரை பண்ணப்போ இப்போ கிடைக்கல. ஸோ அப்புறம் ரினியூவல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மிட்டில் கண்டிப்பாக டிரைவர் அப்படின்ட்டு இருக்கணும் ஆக்குபேஷனில். அடுத்ததாக நீங்கள் வந்து கம்பெனிலேருந்து கண்டிப்பாக ஒரு லெட்டர் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நமது சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, பாய்.